கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்ந்திருப்பதாக. ஏதேனில் ஆதிமனம் என்கிற பாடலை தேவனை நோக்கி விரும்புவதற்காகவும் நம் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளும் ஜெபமாக நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தியுள்ளோ விவாகம் தூய்மையா பிரசன்ன முன்னோரை வாழ்த்துண்டார். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே, எம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கன்னியின் மைந்தனே, இவர்கள் நீரும் கையும் இணைக்க வாருமே. மெய்மனவாளனான தேவகுமாரகே, சபையாமான யாழை ஜோடிக்கும் ஆவியே, நீரும் இந்நாளில் வந்து எவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்வாக்கியம் ஈந்திடும். கிறிஸ்துவின் பாரியோடு எழும்பும் வரைக்கும் ஏத்தீங்கி நின்றும் காத்து மெய்வாக்கியம் நல்கிடும். தாய்பாய் நாம் உட்கார்ந்து கொள்வோம். ஆண்டவர் செய்த நன்மை நாம் நினைத்து, நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி என்ற அந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. தேவைகளை சந்தித்தே தேவனை நன்றி ஐயா, தோளில் சுமந்தவரே நன்றி நன்றி ஐயா. தேவைகளை சந்தித்தே தேவனை நன்றி ஐயா, தோளில் சுமந்தவரே நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா, உமக்கு நன்றி 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 ஐயா. நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே.
நிறைந்திடுதே. வியாதியின் நேரத்திலும் உங்கள் பொறுமையா வேதனை மாற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. வியாதியின் நேரத்திலும் உங்கள் பொறுமையா வேதனை மாற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. நன்றி சூரஜா. உமக்கு நன்றி சூரஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியம் நிறைந்திடுதே. நன்றி சூரஜா. உமக்கு நன்றி சூரஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியம் நிறைந்திடுதே. இம்மட்டும் உதவினீரே இயேசுவே நன்றி ஐயா. இனிமேலும் நடத்திடுவே. நன்றி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவினீரே இயேசுவே நன்றி ஐயா. இனிமேலும் நடத்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. நன்றி சூரஜா. உமக்கு நன்றி சூரஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நன்றி சூரஜா. உமக்கு நன்றி சூரஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 21 முதல் 33 வரை டாக்டர் ஆலன் பிராஸ்பர் அவர் வாசிக்க கேட்கிறார். வசனங்கள் 21 முதல் 33 வரை. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் விரிவலாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். நம் தயவாய் இருக்கிற இடத்தில் நாம் எழும்பி நின்று shall we all stand to our feet? Let's continue to sing song
and his praises. I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I sing praises to your name, oh Lord, sing praises to your name, oh Lord, for your name is great, for your name is great and greatly to be praised. I'll sing glory to your name, oh Lord, give glory to you. Yes, everyone. Oh Lord, for your name is great and greatly to be praised. Oh, I give glory to your name, that magnificent name, oh, that marvelous name, the name that is above all names. Amen. Oh Lord, for your name is great and greatly to be praised. Let's give worship. I give worship to your name. Oh, this evening, with a heart of gratitude, with a heart of thankfulness, Jesus. Oh, we give you worship, oh Lord, for your name is great and greatly to be praised. I give worship to your name. Oh God, as we give you thanks for all you have done. Oh God, we praise you. Oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name. Give glory to him. Oh Lord, we give you glory. Jesus, Jesus. Oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory, glorious Lord, the one who moves among your people. Oh, glory to your name. Jesus, you alone are worthy, Jesus. Amen. For your name is great and greatly to be praised. பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. ஆமென். உம்மையல்லால் எனக்கு யாருண்டு, உம்மையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுமா? இயேசுவே, இயேசுவே என் ரட்சகரே, பாத்திரர் நீரே, நீர் ஒருவரே. ஓ இயேசுவே என் ரட்சகரே,
வந்தீரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், எங்கள் தேவனே உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, கடைசி மூச்சு வரைக்கும் உம்மையே சேவிப்பேன், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், எங்கள் இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உமக்காக வாழ்வேன், உம்மையே சேவிப்பேன் என்கிற அர்ப்பண ஜெபத்தோடு இந்த வேளையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ரெவரண்ட் காட்பர்க் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தர ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். எங்கள் அன்புள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தில் இருக்கிறார்களோ அவர் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் இருந்தபடினால் தான் நாங்கள் துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம், தொழுது கொண்டோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆஸ்வதிக்கும், விசேஷமாக இணைய போகிற இருவருக்கு கொண்டு எல்லா கிருபையும் தந்து அவள் எடுத்துக்கொள்ள ஒரு உறுதிமொழியானது ஆசீர்வாதமாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்க முடியாத கிருபை திருமணமாக கழிச்சுக்கிறோம். அடியார்கள் யாவரையும் ஆஸ்வதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியிடுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் நம் வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் உயர்ந்திருப்பதாக, மகிமைப்படுவதாக. நம் அனைவரின் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்து போன கர்த்தருடைய தாசன் டாக்டர் எம் ராஜேந்திரன், வஸ்தி ராஜேந்திரனுடைய முதலாவது பேர குழந்தையின் திருமணம். இந்த திருமணத்திற்கும் சகோதரர் சாம், அவருடைய மகள் ஆடலன், இவர்களுடைய பரிசுத்த விவாகத்திற்கும் குடும்பத்தினரின் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், குடும்ப அங்கத்தினருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற கனத்திற்குரிய அருமை ஊழியர்களுக்கும், ஆங்காங்கே உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய தாசர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையின் போதகர் என்ற நிலையில் அன்போடு உங்களை இந்த ஆராதனையிலும் வரவேற்று தேவ கிருபை நம் அனைவரிலும் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமண ஆராதனையில் பிரசங்கம் ஈடுபடுவது கடினம். ஏனென்றால் என்ன பிரசங்கிக்க போகிறோம் என்பதை வசனத்தை சொன்னால் எல்லாருக்குமே பிரசங்கம் தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு வார்த்தையை முன்னிறுத்த விரும்புகிறேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதும் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே என்று ஆரம்பிக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடியும் போதும் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே என்றே முடிகிறது. ஆரம்பிக்கும் போது அந்த ஊரிலே நடக்கவிருந்த திருமணத்தை அறிமுகம் செய்வதற்காக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் முடியும் போதோ திருமணம் அல்ல, அந்த திருமணத்தில் வெளிப்பட்ட தேவ மகிமையை, தேவ செயலை நினைப்பூட்ட கர்த்தர் எழுதினார். இன்று குடும்பத்தினர் தேவ தீர்மானத்தை அறிந்து இரு வாழ்க்கைகளும் அதை கண்டு ஆயத்தம் செய்யப்பட்டு அழைப்புதலை பெற்று நடைபெற இருக்கும் திருமணத்திற்கு வந்திருக்கிறோம்.
ஆனால் இன்று நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நினைவில் என்றும் இருக்க வேண்டியது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி அல்ல, இதில் நடக்க இருக்கும் தேவனுடைய செயல். ஆண்டவர் அங்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷரில் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருமண வாழ்க்கையிலும் நீங்கள் என்றும் ஏங்க வேண்டிய ஒன்று, கர்த்தாவே எங்களை இணைத்திருக்கிறீர், எங்கள் மூலமாக உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களை ஆட்கள் நினைவில் வைப்பதை விட எங்கள் குடும்பத்தில் வெளிப்படும் தேவ வல்லமையை மனிதர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்கிற ஜெபத்தோடு அமர்ந்திருக்க அன்போடு கேட்கிறேன். ஒரு சொல், இவ்விதமாக, இன் திஸ் மேனர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த விதம்தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பது சமுதாய சடங்காக இருக்கலாம், அல்லது சமய சடங்காகவும் இருக்கலாம், அல்லது மணமகன் மணமகளை பொறுத்து எங்கள் திருமணம் எவ்விதமாகத்தான் நடக்க வேண்டும் என்று பலர் குறிக்கலாம். இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இதன் மத்தியில் ஆண்டவர் ஒரு விதமாக செயல்பட விரும்புகிறார். அதுதான் முக்கியமானது. இவ்விதமாக திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த இயேசு எல்லாரையும் போல் ஒரு இடத்தில் விருந்தினராக இருக்காமல் அந்த திருமணம் மறக்க முடியாத நிகழ்ச்சியாய் மாறுவதற்கு செயல்பட்டார். இவ்விதமாக செயல்பட்டார். அந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்படுவதற்கு இடமளித்தால் அவருடைய வல்லமை நிகரற்ற நிலையில் நம் வாழ்க்கையில் அனுபவமாக அநேகர் ஆண்டவரில் விசுவாசம் வைக்க நாம் கருவியாய் மாற முடியும். என்ன விதம் அது? வாட் வாஸ் த மேனர்? இங்கே நடந்த அற்புதத்தில் எத்தனையோ சொற்கள் வர்ணிக்க இருக்கிறது, விளக்க இருக்கிறது. ஆனால் இயேசு குறிப்பிட்டு கோடிட்டு காட்ட விரும்பின 3 சொற்கள். அந்த விதத்தில் தான் ஆண்டவர் இதை அமைக்கிறார். முதலாவது, அவரிடத்திலே வந்து அவருடைய தாயார் கேட்கிறார், உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன், ஏதாகிலும் செய்யும் என்று. அங்கிருந்த ஒருவராகிலும் இயேசுவின் வல்லமையை இதுவரைக்கும் பார்த்ததில்லை, மரியாளும் பார்த்ததில்லை. இவர் அற்புதம் செய்யக்கூடியவர் என்று யாருக்குமே தெரியாது. தேவகுமாரன் என்று யோவான் அடையாளம் காண்பித்ததினால் அவரை பின்பற்றி வந்த சீஷருக்கு இவர் தெய்வீகமானவர் என்று தெரியுமே ஒழிய அவர் செய்த அற்புதத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் மரியாளின் மனதில் தேவதூதரின் மூலமாய் அறிவிக்கப்பட்ட போது, உனக்குள் பிறப்பது தேவனுடைய குமாரன், பரிசுத்த வித்து என்று சொல்லப்பட்டதை மனதில் வைத்து சிந்தித்து கொண்டே இருந்தார். என் கற்பத்தில் பிறக்கும் இவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார், எந்த காரியங்களை செய்வார் என்று அவளுக்கு தெரியாது, விவரமாக சொல்லப்படவும் இல்லை. ஆனால் அதிக நாள் சிந்தித்து கொண்டிருந்தாள். அவரும் பகிரங்கமாக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க வரும்போது இதுவரை தன் மனதில் நினைத்து அந்த தேவகுமாரன் தெய்வீகம் என்பது எப்படி இருக்கும் என்று நினைத்து, தேவைப்பட்ட போது திருமண வீட்டிலே ரசம் குறைவுபட்ட போது கேட்டு பார்க்கலாம் என்று செய்தாளோ என்னவோ, அல்லது அவள் மனதில் இதுவரை இருந்த அந்த சிந்தனையின் விசுவாசத்தினால் இவரிடத்தில் கேட்டால் பதில் கிடைக்கும் என்று நினைத்து சொன்னாலோ என்னவோ, எப்படியோ சொல்லிவிட்டால். அற்புதமே பார்க்காத இடத்தில், இயேசுவின் அற்புதத்தை ஒருவரும் பார்க்காத இடத்தில் துணிந்து ஒருவர் அவரிடத்தில் வந்து குறையை சொல்ல காண்கிறார். சொன்ன உடனே ஆண்டவர் முதலாவது கோடிட்டு காட்டின வார்த்தை, உனக்கும் எனக்கும் என்ன? ஆண்டவர் கோடிட்டு காட்டினது உறவை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு புதிய உறவு துவங்குகிறது. இதுவரை இல்லாத உறவு. ஆண் பெண் என்றிருந்த இருவர் புருஷன் மனைவி என்கிற நிலையிலே இணைக்கப்பட்டு ஒரு புதிய உறவு துவங்க இருக்கிறது. இரு குடும்பங்கள் இணைய இருக்கின்றன. ஆண்டவரும் அன்று அற்புதம் செய்யும் போது முதலாவது விரல் வைத்து காட்டினது ரிலேஷன்ஷிப், உறவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரத்திலே பல்வேறு உறவுகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். மரியாள் இயேசுவின் தாய், இயேசு அவருடைய குமாரன். பெற்றோர் பிள்ளை என்கிற ஒரு உறவு உண்டு. இந்த உறவு மனிதன் தெரிந்து கொள்ளும் உறவு அல்ல, தேவன் ஏற்படுத்தும் உறவு. இந்த வீட்டில் இன்னார் பிறக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்வதில்லை.
நம்மை அந்த குடும்பத்தில் ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். பெற்றோர் பிள்ளை என்பது நம்மை படைத்த ஆண்டவர் தீர்மானிக்கும் உறவு. அந்த உறவு உயிருள்ள வரை இருக்கும். உயிர் இல்லாவிட்டாலும் ஏட்டிலே அது அப்படியே இருக்கும். இந்த உறவை யாராலும் மாற்ற முடியாது. எத்தனை கோபத்தில் நீ எனக்கு பிள்ளை இல்லை, நீ எனக்கு அப்பா இல்லை என்று சொன்னால் கூட இந்த உறவை எவராலும் முறிக்க முடியாது. அது இறைவன் படைத்தவன் ஆண்டவர் வைத்த உறவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முக்கியமானது, கனப்படுத்த வேண்டியது. பேணி வேதத்தில் சொல்லியிருக்கும் வகையறைக்குள் அதை வளர்க்க வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அந்த திருமணத்தில் இன்னொரு உறவு புதிதாக வர இருக்கிறது. மணவாளன் என்று ஒருவனை காண்கிறோம். அவனுக்கு மனையாள் ஒருத்தி உண்டு. வாழ்க்கை சந்ததி சந்ததியாய் பெருகுவதற்கு ஆண்டவர் மனிதனை குறித்து வைத்த நோக்கம் நிறைவேறுவதற்காக சந்ததியை பெருகச் செய்வதற்கென்று ஏற்படும் உறவு எது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தெரிந்து கொள்ளும் உறவு, நாம் தெரிந்து கொள்ளும் உறவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் ஆரம்பிக்கிறது, இறுதி வரை அந்த உறவிலே இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக இருக்க ஏற்படுத்தப்பட்ட உறவு, மனிதரால் அங்கீகரிக்கப்பட்டு அமைக்கப்படுகிற ஒரு உறவு. அதை போன்ற ஒருவருக்கு இன்னைக்கு ஜாஷுவாவும் அடலினும் இங்கே வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை ஆண்டவர் உண்மையில் ஆசீர்வாதமும் ஒருவருக்கொருவர் நன்மையும் தோற்றுவிக்கும் அற்புத உறவாக மாற்றுவாராக. அந்த திருமணத்தில் இன்னொரு உறவை காண்கிறோம். பந்தி விசாரிப்புக்காரன் என்று ஒருவன் இருக்கிறான், வேலைக்காரர் என்று இருக்கிறார்கள். ஆகவே வேலைக்காரன் எஜமான் என்கிற உறவை காண்கிறோம். இந்த உறவு பிறப்பினால் வந்ததல்ல, ஆண்டவரின் படைப்பினால் வந்ததும் அல்ல. முழுக்க முழுக்க பணத்தையே சுற்றி இருப்பது, பணத்தையே சுற்றி இருப்பது. ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக இவரை விட இன்னொருவர் அதிகம் பணம் கொடுத்தால் வேலைக்காரர் அங்கு போய் விடுவார்கள். அவர்களுக்கு பிடித்தமான நிலையிலே வசதிக்கு ஏற்ப இடத்திற்கிடம் மாறிக்கொள்ளும் உறவு வேலைக்காரர் எஜமான் என்னும் உறவு. அவர்களும் அங்கே இருக்க காண்கிறோம். இதற்கிடையில் இன்னொரு உறவையும் காண்கிறோம், இயேசுவும் அவருடைய சீஷர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உறவு விருப்பத்தினால் வரும் உறவு அல்ல, இது தேவ அழைப்பினால் வரும் உறவு. எங்கோ இருந்து அவர்களை இயேசு தேடி சென்று என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அழைத்ததினாலே இந்த உறவு ஏற்படுகிறது. இந்த உறவை பரலோகம் தீர்மானிக்கிறது. ஏற்ற வேளையில் அங்கீகரிக்க தேவன் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற அத்தனை ஊழியருக்காகவும் ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்த உறவு. தகுதியினாலோ பிறப்பினாலோ ஆண்டவர் இதை தரவில்லை, அவருடைய சுத்த கிருபையினால் இதை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லா உறவுகள் இருக்கும் மத்தியிலே இயேசு மரியாளை பார்த்து கேட்கிறார், உனக்கும் எனக்கும் என்ன? என்ன சொல்லப்படாத கண்ணுக்கு தெரியாத ஒரு உறவை இயேசு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். அது என்ன? எனக்கும் என் பிதாவுக்கும் ஒரு உறவு உண்டு, என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு அவருடைய மனதிலே மையப்படுத்தினது, உனக்கும் எனக்கும் பிறப்பினாலே உறவு உண்டு, ஆனால் இதைவிட இந்த நேரத்தில் நான் மேன்மைப்படுத்தி காண்பிப்பது எனக்கும் என்னை படைத்தவருக்கு என்னை அனுப்பினவருக்கும் உரிய உறவு. இந்த திருமண ஆராதனையிலே எத்தனையோ உறவுகளின் செயலாக பங்கமாக நாம் இங்கு வந்திருந்தாலும் ஒன்றை உறுதியாக நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும், எனக்கும் என்னை படைத்த ஆண்டவருக்கும் நெருங்கின உறவு உண்டா? இந்த உறவை நாம் விரும்பி தெரிந்து கொள்கிறோம். வேண்டாம் என்று சொல்லவும் நமக்கு உரிமை உண்டு, வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு உரிமை உண்டு. இந்த உறவை மனிதனுக்கும் தேவனுக்கும் இணை பிரியாத உறவை ஏற்படுத்துவதற்காகத்தான் இயேசு மனு உடலெடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசுவின் திரு ரத்தத்தின் மூலம் அவர் அருளும் மன்னிப்பின் மூலமாக நம்மை படைத்த ஆண்டவரோடு நெருங்கின கண்ணுக்கு தெரியாத ஆனால் ஆன்மாவோடு உறுதியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முன்னால் இருக்கிற இந்த இரண்டு முக்கியமானவர்களுக்கும் அந்த உறவு உண்டு என எனக்கு தெரியும். நான் சொல்வது உண்மை என்றால் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. ஆண்டவர் இயேசுவுக்கும் நமக்கும் அவர் என் பரமபிதா,
நான் அவருடைய பிள்ளை என்கிற நிச்சய உறவை கர்த்தர் தருவாராக. அதை ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது ஒரு சொல்லை ஆண்டவர் அவருடைய விதத்தில் அதை நிச்சயப்படுத்தி கொண்டு ஆண்டவர் அடுத்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என் வேலை, டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. வேலை என்று ஒன்றை ஆண்டவர் கோடிட்டு காட்டினார். அவருடைய தாய்க்கு குறைவு ஏற்பட்டு விடுது. ரசம் எல்லாரும் பதஷ்டப்படுகிறார்கள், உடனே கொடுத்து விட வேண்டும் என்கிற ஆவல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் வேலை என்று உண்டு. இன்று ஒரு புதிய தெய்வீக உறவில், பரிசுத்த விவாக உறவில் நீங்கள் வருகிறீர்கள். அடுத்து மனதில் வைக்க வேண்டும் டைம். டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3 கட்டங்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். 1-2 அதிகாரத்தில் என் வேலை இன்னும் வரவில்லை. மரியாளை பொறுத்த அளவிலே, இந்த குடும்பத்தினரை பொறுத்த அளவிலே அற்புதத்திற்கும் அவசியத்திற்கும் அதுதான் நேரம். ஒரு அவசரம் இருந்தது, அவசியமும் இருந்தது, ஒரு ஆத்திரம் இருந்தது. இவையெல்லாம் சேர்ந்து இப்பொழுது இந்த வினாடி என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார் மை டைம். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் தீர்மானித்து செயல்படுத்தும் எந்த கட்டமாக இருந்தாலும் அழுத்தத்தின் நிமித்தம் தீர்மானிக்காதிருங்கள், அவசியத்தின் நிமித்தமும் தீர்மானிக்காதிருங்கள், அல்லது நெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதனால் தீர்மானிக்காதிருங்கள். There is God's time. தேவனுடைய நேரம் என்று ஒன்று உண்டு, தேவனுடைய வேலை என்று ஒன்று உண்டு. ஆகவே கர்த்தாவே, சூழ்நிலையின் அழுத்தம், என் தேவையின் நெருக்கம் இருந்தே ஆக வேண்டும் என்கிறதான ஏகப்பட்டதான சுமைகள், இவைகளின் அடிப்படையில் நிரந்தர தீர்மானத்தை செய்து விடாதிருங்கள். வேலைக்காக காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. மனிதர்கள் சொல்வதனாலே செய்து விடாதிருங்கள். யோவான் 7 அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே அவருடைய சகோதரர்கள் சிலர் இயேசுவிடத்திலே வந்து சொல்கிறார்கள், பிரபலமாக இருக்க விரும்பினால் பண்டிகை காலத்தில் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், நீர் ஏன் அங்கு போய் அற்புதங்களை செய்தால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களே, செய்யக்கூடாதா என்று கேட்டவுடன் 2வது முறை இயேசு சொல்கிறார் என் வேலை இன்னும் வரவில்லை என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு அவருக்கு முன் இருந்தது என்ன? அவருக்கு முன் ஒரு ஆலோசனை, ஒரு பரிந்துரை வருகிறது. There was a recommendation. ஆண்டவரே, உமக்கு இருக்கும் ஆற்றல், உமக்கு இருக்கும் வல்லமை, இதை பெருங்கூட்டத்திற்கு நீர் காண்பித்தால் எல்லாரும் உம்மை பாராட்டுவார்களே என்று சொல்லும்போது இயேசு அல்ல, பாராட்டை பெறுவதற்காக செய்வதை விட தேவனின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக செய்வது மிக முக்கியமானது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் don't decide, don't do anything to receive man's applause. Focus on receiving God's approval. தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்று செய்வது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சார்ந்த அனைவருடைய வாழ்க்கைக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நல்ல சிபாரிசை தான் கொடுப்பார்கள். இயேசுவுக்கு அவருடைய சகோதரர் நல்ல சிபாரிசை தான் கொடுத்தார்கள். உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தும், எல்லாருக்கும் காண்பியும், அநேகருக்கு சாய்ஸ் கிடைக்குமே. நல்லது என்பதற்காக தீர்மானிக்காதிருங்கள், சரியானதா என்று பார்த்து தீர்மானிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரா. Don't make decision because it is good. Always decide if it is right. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவரே, அதை எப்படி நாங்கள் கண்டுகொள்வது, எங்கே போய் கண்டுகொள்வது? இருவரும் இணைந்து தேவனின் திருமுகத்தை தேடி திருவசனத்தை வாசிக்க கர்த்தர் எது சரியானது என்பதை காண்பிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 12 அதிகாரத்தில் இறுதியாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என் வேலை வந்தது என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது முறையாக நேரத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எதற்கு வந்தது? அவர் மகிமைப்படுவதற்கு வந்தது. அவர் உலகத்திற்கு வந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு, அவரை பிதாவானவர் அனுப்பின நோக்கம் நிறைவேறுவதற்கு, அவர் செய்ய வந்ததை நிறைவேற்றுவதற்கு நேரம் வந்தது. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே மறந்து விடாதீர்கள், தேவன் உங்களை இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பெற்றோருக்கு என் பிள்ளைக்கு நல்ல வீடு வேண்டும், வாழ்க்கை வேண்டும், தேவபக்தியுள்ள ஆள் வேண்டும் என்று வாஞ்சித்து ஜபித்திருப்பார்கள். ஆனால் தேவனின் நோக்கம் அது அல்ல.
உங்களை ஒரு குடும்பமாக்குவது மட்டுமல்ல, பிரத்யேக குடும்பமாக்குவது தேவனுடைய நோக்கம். உங்களுக்கென்றே ஆண்டவர் சில கிருபைகளை, நோக்கங்களை, விசேஷ நன்மைகளை குறித்து வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் மூலம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சியம் உண்டு, ஆசை உண்டு, வாஞ்சை உண்டு, சித்தம் உண்டு. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கவனம் எல்லாம் அதை நிறைவேற்றுவதற்கென்று இருக்க வேலை வரும்படி கவனமாயிருப்போம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது லேசாக வராது. கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்றால் கிரயம் கொடுக்க வேண்டும். இயேசு மகிமைப்படுவதற்கு கிரயம் செலுத்த வேண்டியதாயிற்று. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கும் நோக்கம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கும் கிரயத்தை கையளிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது ஒரு சொல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6வது வசனத்திலே இந்த வீட்டிற்கு வெளியே இருக்கும் கற்சாடிகளை ஆண்டவர் காண்கிறார். அதை குறித்து வேதம் சொல்கிறது, யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் முறைமையின்படி. ஆண்டவர் விரல் வைத்து காண்பித்த 3வது சொல் முறைமை, ட்ரெடிஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த சொல்லை ஆண்டவர் காண்பித்து அந்த அற்புதத்திற்கே மிக முக்கியமாக ஒன்றை செய்தார். இயேசு என்ன செய்தார்? மனிதர் ஏற்படுத்தினவைகளை, மதம் ஏற்படுத்தினவைகளை மாற்றி அமைத்தார். அந்த கற்சாடிகள் பிரமாணத்தின்படி சுத்திகரிப்புக்காக வெளியே தண்ணீர் கொள்ளும்படியாக வைக்கப்பட்டவைகள். ஆண்டாண்டு தோறும் எல்லா வீடுகளிலும் நிகழ்ச்சிக்கு அப்படித்தான் வைக்கப்படும். அதில் ஆண்டவர் இந்த அற்புதம் செய்வதற்காக முறைமையை மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக முறைமைகளை மாற்றுவதற்கு இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாரார். விருப்பு வெறுப்புகளை மாற்றுவார், பழக்க வழக்கங்களை மாற்றுவார். அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் மாற்றி அமைப்பார். அவர் செய்தது கற்சாடிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறைமையை மாற்றினார். முறைமை ஒன்று இருந்தது. முதலாவது அதிக ருசி உள்ளதை கொடுப்பார்கள், அதற்கு பின்புதான் ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். என் ஆண்டவரோ மனிதன் ஏற்படுத்தின அந்த முறையை மாற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகிறார். ஒரு வீட்டிலே பந்தி நடக்கிறது என்றால் அந்த வீட்டுக்காரனுக்கு அது தெரிய வேண்டும் என்ன வரப்போகிறது என்று. அதை செய்ய பொறுப்பெடுக்கிறானே பந்தி விசாரிப்புக்காரன், அவனுக்கு தெரிய வேண்டும். இருவருக்குமே தெரியாமல் எடுபடி வேலை செய்ய வந்தவர்களுக்கு மட்டுமே தெரிய என் கர்த்தர் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலும் அநேக முறைமைகளை கர்த்தர் மாற்றுவார். விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையாக உங்கள் குடும்பம் அமைவதற்கு, தேவன் விரும்பும் நற்கந்தமாய் அமைவதற்கு கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு இடம் கொடுக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை இவர்களில் மட்டுமல்ல, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எங்களிலே உடைய வல்லமை வெளிப்பட செய்து ஆண்டவரும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் எங்கள் வாழ்க்கையிலும் விட முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோமே, அந்த பழக்க வழக்கங்களை கர்த்தர் மாற்றுவீர், முறைமைகளை மாற்றி அமைப்பீர். கர்த்தாவை எதை மாற்றினாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை மட்டும் நாங்கள் மாற்றி விடாதபடி சத்தியத்தை சத்தியமாகவே கடைசி வரை கைக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் இந்த 3 சொற்களை குறிப்பிட்டு ஆண்டவர் அந்த நிகழ்ச்சியை இதை சுற்றி அமைக்கிறார், அமைத்து அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்துவிட்டு எல்லாருடைய வாழ்க்கையில் இதை போன்று இருப்பதற்கு ஆண்டவர் சில ஒழுங்குகளையும் நியமங்களையும் சுட்டி காண்பிக்கிறார். அதையும் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவன் இணைக்கும் அற்புத உறவு, தேவனுடைய பிரசன்னம் இருந்து ஆரம்பிக்கும் அற்புதமான உறவு. இந்த உறவிலே நீங்களும் மனதில் வைக்க வேண்டும், குடும்பமும் மனதில் வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 கற்சாடிகளிலே தண்ணீரை ஊற்றும்படி சொன்னார். கற்சாடிகளை அப்படியே எடுத்து கொண்டு போக சொல்லவில்லை, அதை அங்கே வைத்துவிட்டு மொண்டு போகும்படி சொன்னார். ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தாலும், நம் அனைவரையும் ஆசீர்வதித்தாலும் மறந்துவிடக்கூடாது. நமக்கென்று ஒரு இடம் உண்டு, நமக்கென்று ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை எவரும் மீறுவதற்கு உரிமை கிடையாது. உற்சாகத்தில் கூட
இந்த கற்சாடையை தூக்கி கொண்டு உள்ளே போய்விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு எல்லையை வைக்கிறார். புருஷன் மனைவி இவ்விருவருக்கு இடையிலே வருவதற்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. வேறு எவரும் அங்கு வர முடியாது. நாம் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த குடும்ப உறவிலே நமக்கு தேவன் வைத்த எல்லையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் நமக்கு குறித்த எல்லையிலிருந்து தவறாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருவருடைய கவனத்திற்கும் இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். அங்கு வந்த ஆட்களிடத்திலே ஆண்டவர் அற்புதமாக்கின இந்த பொருளை கொடுத்து இது என்ன என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், பார்த்த உடனே ரசம் என்பார்கள். அது எப்படி என்று கேட்டால் சொல்லுவார்கள், முன்பு இருந்ததை விட இது மிகவும் நல்லது. அது என்ன என்றும் தெரியும், அதன் தரத்தை நிர்ணயிக்கவும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது, எப்படி வந்தது என்று இவர்களுக்கு தெரியாது. பெயர் வைக்க தெரியும், தரத்தை அளக்க தெரியும், ஆனால் எப்படி வந்தது என்று தெரியாது. நீங்கள் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? அனுபவிக்கும் கூட்டத்தில் அல்ல, அறிந்து பிறர் அனுபவிக்க கருவியாக இருக்கும் குடும்பமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? அவர்கள் சாதாரணமானவர்கள் தான், ஆனால் அவர்களுக்குத்தான் தெரிந்தது எப்படி இது வந்ததென்று. நீங்கள் குடும்பம் நடத்தும் விதம், உங்களை பார்க்கும் பலரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லக்கூடாது. அதைவிட நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இவர்கள் வாழ்க்கை தான் கருவியாக இருந்தது என்று சொல்லும் நிலையில் நீங்கள் இருக்க தேவன் கிருபை செய்வாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், தண்ணீரை எடுத்துக்கொண்டு எங்கே போக சொன்னார்? அவங்ககிட்ட கேள்வி கேட்டு சிரமத்தில் ஆக்க விரும்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே கொண்டு போக சொன்னார்? அவர்களுக்கு யார் பாஸ்? பந்தி விசாரிப்புக்காரன். வேலைக்காரனுக்கு பாஸ் பந்தி விசாரிப்புக்காரன். அவனிடத்தில் கொண்டு போங்கள் என்று தான் சொன்னார். ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்கிற ஆண்டவராக இருந்தாலும் God honors line of authority. ஆண்டவர் அதிகார அமைப்பை மதிப்பவர், தேவனதை அங்கீகரிப்பவர். கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் சரி, கர்த்தர் குடும்பத்தில் ஏற்படுத்தியிருக்கும் அதிகார அமைப்பை கனப்படுத்த, சபையில் கர்த்தர் வைத்திருக்கும் அதிகார அமைப்பை கனப்படுத்த, தேசத்தில் ஆண்டவர் வைத்திருக்கும் அதிகார அமைப்பை கனப்படுத்த மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் ஏற்படுத்தின அதிகார அமைப்பு எத்தனை தான் ஆசீர்வதித்தாலும் பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் ஊழியருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மறந்து விடாதிருங்கள். Honor God given authority. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கை அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்க செய்வாராக. இன்று அழைப்பை ஏற்று வந்தோமே, நாம் எல்லாரும் இந்த திருமணத்தை மனதில் நினைப்பதை விட இவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்தும் விதத்தை பார்த்து வரும் நாட்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் இருவரும் ஒரு ஜெபம் செய்யணும். ஆண்டவரே, இன்று ஏற்படுகிற இந்த உறவு உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்கு கருவியாக இருக்கும் உறவாக மாற்றுகிறார். அந்த வல்லமை வெளிப்படுவதன் மூலம் அநேகர் உம்மிடத்தில் விசுவாசம் வைப்பதற்கு காரணமாக இருக்க இந்த உறவை மாற்றித்தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? நாமும் இவர்களுக்காக ஜெபிப்பதாக இருந்தால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இவ்விதமாக இயேசு உங்களிலும் நம் அனைவரிலும் மகிமைப்படுவாராக, அறியப்படுவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த விவாக ஆராதனையை தமிழ்நாடு தேவசங்க சபைகளின் பொது தலைவர் ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள் நடத்தி தரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விவாக ஆராதனையை நடத்தி தரும்படி அன்போடு கேட்கிறேன். அருமையான தெய்வ செய்தியை கேட்பதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஆபிரகாம் தாமஸ் அவர்கள் இந்த சபையின் தலைமை போதகராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும்
திருச்சபை மக்களுக்காக நன்றாக பயன்படுத்தி வருகிறார். அவர் பேசும்பொழுது பிரசங்கம் முடியக்கூடாது, கூட கொஞ்சம் நேரம் பேசினா நல்லா இருக்கும் என்கிறதான. ஆனால் கல்யாணத்தை டைமுக்கு முடிக்கணும், கடிகாரம் வேறு முன்னாலே உட்கார்ந்துருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருமணத்தில் இணைக்கப்படும்படியாக வந்திருக்கிற அருமையான மணமக்கள் கிங் ஜாஷுவா, ஆட்லின் கீசியா, இவர்கள் இருவரும் இந்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்யப்போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான நாம் தெய்வ ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கும்படியாக ஜெபத்தோடு கூட இருப்போமாக. விவாகமானது தேவனுடைய சித்தத்தின்படி மனு வர்க்கத்தின் பெருக்கத்திற்காகவும் வாழ்விலும் தாழ்விலும் ஆண் பெண் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அன்பிலும் அறிவிலும் வளர்க்கப்படவும், திருச்சபையில் வேசித்தனம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. விவாகமானது தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வார்த்தைகளினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள ஞான ஐக்கியத்தை காட்டுகிறதாயும் எல்லா மனுஷராலும் கனமாக எண்ணப்படத்தக்கதாயும் இருக்கிறது. ஆகையால் இதை அற்பமாக எண்ணி யோசனை இல்லாத விவாகம் செய்யாமல், விவாகம் நியமிக்கப்பட்ட முகாந்திரங்களை எண்ணி பயத்தோடும் பக்தியோடும் தெளிந்த புத்தியோடும் விவாகம் செய்ய வேண்டும். இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவரோடொருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான தடை உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே சொல்ல கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் இதை குறித்து சொல்லக்கூடாது. மணமகள் ஆட்லின் கீசியா, நீங்கள் ஒழுங்கின்படி பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கப்படக்கூடாத தடை உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டுமென்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். கிங் ஜாஷுவா ஆகிய நான் ஆட்லின் கீசியாவுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு முகாந்திரத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் அப்படியே நான் சொல்வதை கேட்டு விட்டாலே திரும்ப சொல்லும்படி கேட்கிறேன். ஆட்லின் கீசியா ஆகிய நான் கிங் ஜாஷுவாவுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு முகாந்திரத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கிங் ஜாஷுவா, நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த பெண்ணை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாய் இருப்பீரா? இருப்பேன். ஆட்லின் கேசியா, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த மனுஷனை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாயிருப்பாயா? விவாகம் செய்ய இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறது யார்? பெண்ணுடைய தகப்பனார். முன்னாள் இங்கே கூடி வந்திருக்கும்
இங்கே கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க யாவரும் சாட்சியாக நிற்க கிங் ஜாஷுவா ஆகிய நான், கிங் ஜாஷுவா ஆகிய நான், ஆட்லின் கெசியா ஆகிய உன்னை, ஆட்லின் கெசியா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு ஏற்றுக்கொண்டு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் நாம் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க ஆட்லின் கெசியா ஆகிய நான், கிங் ஜாஷுவா ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நாம் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இன்று இங்கு கூடி வந்திருக்கும் சபையார் முன்னிலையில் நான் உன்னை கைப்பிடித்து வாக்கு கொடுத்து என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக ஆஸ்திகளை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். சபையார் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோமாக. Showers of blessing we need. Mercy drops round us on always, but for the showers we plead. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான மணமக்கள் கிங் ஜாஷுவாவையும் ஆட்லின் கெசியாவையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை நீர் முன் குறித்திருக்கிறீர். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நீர் இவர்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, இன்றைக்கும் ஏற்ற வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே இவர்கள் வந்து கணவனும் மனைவியுமாக ஒருவரையொருவர் கரம் பிடித்து உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு தேவரீர் கிருபை செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் தேவரீர் ஆசீர்வதித்து உம்முடைய திருநாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக, தேசத்திற்கு ஆசீர்வாதமாக, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்.
இவருடைய கையின் பிரயாசங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இருதயமும் மனமும் வாஞ்சிப்பதை கர்த்தர் பரத்திலிருந்து நீர் இவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதி துன்பங்களுக்கு இவர்களை விலக்கி பாதுகாத்திருளும் ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே புத்திர பாக்கியங்களை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் அருமையான பிள்ளைகள் கிங் ஜாஷுவாவையும் ஆர்லின் கெசியாவையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய திருநாமம் இவருடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு கூட காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இவர்களை ஆசீர்வதித்து காப்பீராக. இவர்கள் மேல் உம்முடைய திருமுகத்தை பிரசன்னமாக்கி இவர்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக. இவர்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி இப்பொழுதும் எப்பொழுதும் இவர்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிங் ஜாஷுவாவும் ஆர்லின் கெசியாவும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். கர்த்தர் இவர்களை என்னென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தட்டி மணமக்களை வாழ்த்தலாம். I am very, very happy to introduce to you Mr. and Mrs. King Joshua. கர்த்தர் இவர்களை என்னென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. சபையார் உட்காரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மங்களம்
வித்தியாசமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வேதம் சொல்லுது, ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தியுள்ள, விசுவாசமுள்ள, பரிசுத்தமுள்ள சந்ததி. இந்த 2 குடும்பமே ஒரு பக்தியுள்ள, சரித்திரத்தை, சகாப்தத்தை, சாதனையை படைத்த ஒரு குடும்பம், ஊழியம். இந்த நாளில் அந்த சந்ததியினுடைய ஒரு வித்து, ஒரு விதை இன்றைக்கு இருக்கிறது. ஏசாயாவில் சொல்லுகிறது, ஆபிரகாமை நோக்கி பார், கீழே பாருன்னு சொல்ல, நோக்கி பார், அவனை ஒருவனாய் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். சாராளை நோக்கி பார், அவளை ஒருவளாய் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட நன்மை தம்பதிகளே, வீடுகள் கைகளினாலே கட்டப்படுது. The houses are built with hands, but குடும்பங்கள் இருதயத்தினாலே கட்டப்படுது. The families are built, the house, not house, the homes are built with hearts. இன்றைக்கு 2 குடும்பங்கள் ஒரே குடும்பமாய் மாற, உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாய், ஒரு குட்டி ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம்னா என்ன அர்த்தம்னா, பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் டைம், ஓப்பன் ஹெவன் and the presence of God, joyful and delightful place. உங்கள் குடும்பம் இந்த நாளிலே அப்படியா இருக்க கடவுது. யாத்திராமத்தில் சொல்லுது, ஒருவனுக்கு ஒருத்தி, லேவியிலிருந்து ஒருவனும், லேவியின் குடும்பத்திலிருந்து ஒருத்தியும். அந்த குடும்பத்திலிருந்து வந்தது தான் மோசே, ஆரோன், மிரியம். ஆராதிக்கிறவன் ஆசாரியன். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஆளுகை செய்கிற 6 லட்சம் பேர் வெளியே கொண்டாந்த மோசே. உங்கள் குடும்பமும் அப்படியாக இருக்கும். வெறும் தமிழ்நாட்டுக்கு அல்ல, தேசத்துக்கு, 5 கண்டங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். God bless you. ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுறேன். அருமை தேவனே, இந்த வைபவத்தை நாங்கள் நிகழ்ச்சியாய் அல்ல, நிஜமாய் நாங்கள் பார்க்க உதவி செய்யும். இவர்களை மட்டுமல்ல, இவர்களை சார்ந்திருக்கிற 2 குடும்பங்களும் இன்றைக்கு எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவரே உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இவர்களை வைத்தள்ளவன்மாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பம் ஆராதிக்கிற குடும்பமாய், let it be a worshippers of God, the workers of God and the witness of God. அவர்களை அப்படியாய் வைத்து ஆண்டவரே, உம்முடைய பரலோகம் அவர் வீட்டுக்கு ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்டோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பு மணமக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி இந்த ஆலயத்தில் அசைவாடுகிறார் என்பதை உணர முடிகிறது. பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதங்களோடு வாழ்க்கையை துவக்குகிற இவர்களை மிகச் சுருக்கமாக நான் வாழ்த்துகிறேன். அன்பு பிள்ளைகள் இருவரும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வெற்றிகரமான தம்பதிகளைப் போல சிறந்த ஒரு வாழ்க்கையை இந்த சமூகத்திலே, சங்கத்திலே, சபையிலே வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கில், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலே தீர்க்கன் சொல்லுகிறான், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே. ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய மூத்த பேர பிள்ளை ஐயா செய்த வரலாற்று சாதனை மிக அதிகம். எங்களை போன்ற இளம் ஊழியர்களை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்துகிற அவருடைய பாணியே தனி பாணி. ஆகவே அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள். அந்த சந்ததியில நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இருவருமே மிகப்பெரிய அசாதாரணமான காரியத்தை வரும் காலத்தில் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் செய்ய வேண்டும். நீங்கள் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்று வாழ்த்துவதோடு, இருவரும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து வாழ்வதிலே கவனம் செலுத்துங்கள். ஆண்டவருக்கு பயந்து இறையச்சம் உள்ளவர்களாக, அது வெகுவாய் கிறிஸ்தவ சமூகத்தில் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. இறையச்சம் உள்ளவர்களுக்கான ஆசீர்வாதங்களை வேதம் பல்வேறு இடங்களிலே மிக அழகுற காண்பிக்கிறது. தெய்வ பயமிக்கவர்கள் தான் இந்த பூமியிலே உயர்ந்திருப்பார்கள், தேவனுக்கு உகந்து இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இருவரும் கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிற அதே தருணத்தில் அவருக்கு பயந்து வாழ்வதோடு, இருவரும் உளவியல் தேவைகளை ஒருவருக்கான உளவியல் தேவைகளை
மிகச் சரியாக பூர்த்தி செய்வதிலே கவனம் செலுத்துங்கள். நான் சொல்வதை விளங்கிக் கொள்ள நினைக்கின்றேன். சைக்காலஜிக்கல் நீட்ஸ், உளவியல் தேவை என்பது நிறைய சொல்லலாம். அதில் ரெண்டு காரியம். ஜோஸ்வா, உங்களுடைய துணைவியினுடைய உளவியல் தேவை அன்பு என்பதுதான். ஆர்லினுடைய மனதில் இருக்க வேண்டிய காரியம், ஜோஸ்வானுடைய உளவியல் தேவை எப்பொழுதும் கணவனை மதிக்க வேண்டும், அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். இதை திருமறை சொல்கிறது. அதை சரியாய் செய்தால் மிக அற்புதமான, இணக்கமான, சுகமான வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் செய்வீர்கள். ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஒரு அருமையான ஆங்கில கவிஞன் சொன்ன அந்த கூற்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். பெயரை மறந்துட்டேன், நான் ஜான் மில்டன் நினைக்கின்றேன். அவர் அந்த ஆங்கில கவியிலே சொல்லக்கூடிய கருத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், பெண்கள் நாங்கள் ஆண்களுக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல என்று நினைக்கிறார்கள். அது முட்டாள்தனமான கருத்து. நாங்கள் ஆண்களுக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல, சமமானவர்கள் என்று நினைக்கின்ற பெண்களுடைய கருத்து ஒரு முட்டாள்தனமான கருத்து. நான் சொல்வேன், ஆண்களை விட பெண் ஆற்றல் கூடியவள். எப்படி என்றால், புருஷனே உன் சக்தியை கொஞ்சம் கொடுத்தால் அதை அவள் குழந்தையாக மாற்றுகிறாள். ஒரு வீட்டை கொடுத்தால் அதை அழகுபடுத்தி காண்பிக்கிறாள். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அல்லது நான்வெஜ் கொடுத்தா வாய்க்கு ருசிகரமாய் சமைத்து கொடுக்கிறாள். உன் இன்முகத்தை காண்பித்தால் அவள் இதயத்தை கொடுப்பாள். ஏதாவது பிரச்சனை கொடுத்தால் அதையும் டன்கடாக திருப்பி கொடுப்பாள். சிரிப்பதற்காக அல்ல, அது உண்மை. உளவியல் தேவை. இருவரும் அப்படி ஒருவருக்கொருவர் சமமாக புரிந்து கொண்டு நீங்கள் பகிர்ந்து கொண்டு தெய்வத்துக்கு பயந்து வாழும் பொழுது வேதாகமம் சொல்லுகிற வெற்றிகரமான தம்பதிகளைப் போல இந்த பூமியிலே நீங்கள் சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கை தொடர்வீர்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைச்சட்டம் என்று அழைக்கப்படுகிற உபாகமத்தின் 1ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தின்படி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you. நாம் அனைவரும் நாம் எழுமி நின்று ஆண்டவர் இந்த திருமண ஆராதனை ஆரம்பத்திலிருந்து மட்டுமாய் தேவன் ஆசீர்வதித்து நடத்தி தந்ததற்காக ஒரு விசை கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாகவும் தேவனுடைய பிரசன்னம் இவள் இருவரையும் ஒன்றாக இணைத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. இந்த நேரத்திலுமாய் நம் நடுவில் வந்திருக்கிறதான பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறும்படியாய் கேட்கிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருப்போமாக. ஆண்டவருடைய வல்லமை தொடர்ந்து இந்த குடும்பத்தின் மேலாக இருக்க, தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அவளை வழிநடத்த ஆண்டவர் விரும்புகிற ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர்கள் இருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக மக்கே நாங்கள் மகிமை செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய மகிமையாய் தேவன் கொடுத்த உன்னதமான இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உருவாகும் முன்பு தானே எங்களுக்கான சகல திட்டங்களையும் உம்முடைய இருதயத்தில் நீர் தீர்மானித்து வைத்து, எத்தனை சத்துடைய தடைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி, ஏற்ற வேளையிலே உம்முடைய திட்டத்தை நாங்கள் நினைப்பதை பார்க்கிலும் வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் மிக நேர்த்தியாய், மிக செம்மையாய், மிக ஆசீர்வாதமாய் நீ நடத்தி தருகிற உன்னதமான தேவன் ஆண்டவரே, உன்னதமான தேவன். அருமை பிள்ளைகளை, இந்த நாளிலே கணவன் மனைவி என்ற மகிமையான ஸ்தானத்திற்கு, மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு, உமக்கும் சபைக்கும் உள்ள நித்திய அந்த உறவுள்ள அந்த ஸ்தானத்திற்கு நீர் உயர்த்திருக்கிறீங்கப்பா. இந்த ஆராதனை அதற்காக நீர் ஏற்படுத்தி பரிசுத்தவான்கள் வாழ்த்தவும், பரிசுத்தவான்கள் வார்த்தையினாலே ஆலோசனை சொல்லவும், பரிசுத்தவான்கள் இணைந்து கூடி ஆராதித்து பிள்ளைகளை வாழ்த்தவும், ஆராதனை நேர்த்தியாய் அழகாய் எங்களுக்கு மாற்றி கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை, நல்ல சூழ்நிலை, நல்ல நன்மைகள் இவையெல்லாம் ஒரு நாள் முடிவதல்ல. இன்று துவங்குகிற இந்த வாழ்க்கை
ஆண்டவரின் வருகை நாள் மட்டும் அல்லது பிள்ளைகளுடைய காலம் முழுவதும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல பிள்ளைகள் சகல காரியங்களிலும் விருத்தி அடைவதை நாங்கள் கண்டு மனதார கர்த்தரை துதிக்கும்படி அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நடக்கிற நல்ல வைபவங்களையும் ஆசீர்வதிப்பீராக. 2 குடும்பத்தையும் கர்த்தர் இணைத்திருக்கிறீங்க. இந்த 2 குடும்பமும் ஒரே குடும்பமாய் இந்த நாளிலிருந்து மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட அருள் புரிய வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். அதி சீக்கிரமாய் வரப்போகிற அன்பு மணவாளனாகிய தேவனுக்கு எப்படி சபையானது காத்திருக்கிறதோ அதே போல் நம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒரே இருதயமாய் மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய அனாதி நோக்கத்தின்படி ஆசீர்வாதமாய் மாற அருள் பெறுகிறார். வந்த ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள், விசுவாசிகள் எல்லாரை பார்க்கலும் அருமையான 2 குடும்பத்தார் நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த நாளிலே இந்த மகிமையான திருமண ஆராதனை இணைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தருடைய வருகை நாள் பரியந்தம் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். God bless you. இரு குடும்பத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்ததான அனைத்து கனத்துக்குரிய போதகர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இரு குடும்பத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவருடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சரியாய் 6:30 மணிக்கு ரித்தர்டன் ரோட் வெப்பேரியில் உள்ளதான BKN ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெறும். எனவே நீங்கள் அங்கேயும் சென்று அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்கவும் நீங்கள் அவர்களை வாழ்த்தவும் தயவாய் குடும்பத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்.